வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். பிரதமர் மோடி தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்திற்கு சவாலிட்டு வருகிறார். இஸ்லாமிய வெறுப்பு அவருடைய உரையில் தொடர்ந்து எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. இன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டிற்கு சிறப்பு பேட்டி ஒன்றை மோடி கொடுத்திருக்கிறார். அதில் காங்கிரஸ் கட்சி சட்டவிரோதமாக இஸ்லாமியர்களுக்கு தனி கோட்டாவை கோருகிறது, இது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்று அவர் அதில் கூறியிருக்கிறார். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டில் வாழ்கின்றவர்கள். அவர்கள் ஏதோ ஐரோப்பாவிலிருந்தோ அரேபிய நாட்டிலிருந்தோ இங்கே வந்தவர்கள் அல்ல. சில தலைமுறைகளுக்கு முன் இதே மதத்தில் இருந்து சாதி கொடுமையின் காரணமாக அவர்கள் வேறு மதத்திற்கு விலகி போனவர்கள். அவர்களெல்லாம் ஏதோ அந்நியர்களைப் போலவும் அவர்களுக்கு இவர் பிரதமரே இல்லை போலவும், இந்த நாட்டில் வாழ்கிற இந்துக்களுக்கு மட்டும்தான் இவர் பிரதமர், இந்த நாட்டில் வாழ்கிற இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மற்ற மைனாரிட்டிகள் எல்லாம் இந்தியர்களே அல்ல, இந்திய குடிமக்களே அல்ல, அந்நியர்கள் என்பதை போலவும் ஒரு நாட்டினுடைய பிரதமர் பேசுவது வெட்கக்கேடான ஒன்று. அப்படியே பார்த்தாலும் இவர் இந்துக்களுடைய காவலராக இருந்திருக்கிறாரா? இஸ்லாமிய வெறுப்பை பேசி இந்துக்களுடைய ஓட்டுகளை அள்ளிவிடலாம் என்று கருதுகிற மோடி, இந்துக்களுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இந்துக்களுக்கு தான் இந்த நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கிறது. விலைவாசி உயர்வால் கஷ்டப்படுகிறவர்கள் இந்துக்கள். ஜிஎஸ்டி வரி உயர்வால் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்கள் இந்து சிறு தொழில் அதிபர்கள். நீங்கள் கொண்டு வந்த எல்லா திட்டங்களாலும் பாதிக்கப்படுகின்ற மக்களாக இன்றைக்கு இந்துக்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களில் உள்ள இந்துக்களுக்கு நீங்கள் தனிச்சலுகை, பாரதிய ஜனதா கட்சி ஆளாத எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் வாழுகின்ற இந்துக்கள் என்று சொன்னால் அவர்கள் புறக்கணிப்பு. பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் உள்ள இந்துக்களுக்கு வெள்ள நிவாரண உதவி கிடையாது, திட்ட நிதி உதவி கிடையாது, கூடுதல் நிதி உதவி கிடையாது, எதுவுமே அவர்கள் கிடையாது. இந்த இந்துக்கள் வேறு. ஆனால் பாஜக ஆட்சி செய்கிற ஆளுகின்ற இந்துக்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தான் முன்னுரிமை. ஆக இந்துக்களிடையே நீங்கள் ஒரு பாரபட்சத்தை காட்டுகிறீர்கள். ஒட்டுமொத்த இந்துக்களுடைய வாழ்வுரிமையை, வேலைவாய்ப்பு உரிமையை பறித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். சரி, பண்பாட்டு தளத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பெரும்பான்மையான மக்கள் அசைவம் சாப்பிடுகிற இந்துக்கள். ஆனால் ஒரு பண்டிகை காலத்தில் பீகாருடைய முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவர் அசைவம் சாப்பிட்டார் என்று கூறி, பண்டிகை நாட்களில் அசைவம் சாப்பிடுவது புனிதமற்ற காரியம் என்று சொல்லி, பெரும்பான்மை இந்துக்கள் பேசுகிற அசைவ உணவையே நீங்கள் அவமானப்படுத்தி, சைவம்தான் புனிதமான உணர்வு என்று சொல்லி பார்ப்பனிய சிந்தனையை நீங்கள் உயர்த்தி பிடிக்கிறீர்கள். இன்றைக்கு பார்ப்பனியம் தன்னுடைய வேத தர்ம வர்ணாசிரம கட்டமைப்புக்குள் அடங்கி நடக்க வேண்டும், அவர்கள்தான் இந்துக்கள் என்று கூறுகிறது. பாஜக என்ன சொல்கிறது என்று சொன்னால், தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்குள் கட்டுப்பட்டு நடக்கின்றவர்கள் தான் நாங்கள் இந்துக்களாக அங்கீகரிப்போம் என்று சொல்லுகிறது. இது பாஜகவுடைய அரசியல் இந்துத்துவம். இன்னொன்று வேத தர்ம பார்ப்பனியத்தினுடைய இந்து தர்மம். இவர்கள் இரண்டு பேரும் இன்றைக்கு சேர்ந்து கொண்டு வெகு மக்களுடைய உரிமைகளை பறிக்கிறவராக இருக்கிறார்கள். RSS தலைவர் மோகன் பகவத் ஹைதராபாத்தில் நேற்று ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். நாங்கள் இடஒதுக்கீட்டு கொள்கையை என்றைக்குமே எதிர்த்தது இல்லை, அதை ஆதரிக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். மோடி என்ன சொல்கிறார்? இடஒதுக்கீட்டை முஸ்லிம்களுக்கு மதத்தின் அடிப்படையில் கொடுப்பது சட்டவிரோதம் என்று சொல்கிறார். இவரிடம் சில கேள்விகள் இருக்கிறது. இடஒதுக்கீடு ஏன் வந்தது? சமூக கல்வி அடிப்படையில் பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வந்தது. சமூக கல்வி அடிப்படையில் பின்தங்கிய மக்களாக இருப்பவர்கள் யார் என்று கண்டறியப்பட்டால் அவர்கள் இந்து சமூகத்தில் உள்ள பல்வேறு சாதி குழுக்களாக இருக்கிறார்கள். பல்வேறு சாதி இந்துக்கள் தான் இன்றைக்கு இடஒதுக்கீடு பட்டியலின் கீழ் கொண்டு வந்து இன்றைக்கு இந்த இடஒதுக்கீடு உரிமைகளை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள். ஏன் இந்த இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய அவசியம் வந்தது என்று சொன்னால், இந்து சமூகத்தில் அனைவரும் சமமாக கருதப்படவில்லை, ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. படித்த ஒரு கூட்டம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, படிக்காத கூட்டம், உழைக்காத கூட்டம் கீழ்சாதியாக ஒடுக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. இதை சமன் செய்வதற்குத்தான் இடஒதுக்கீடு கொள்கை வந்தது. ஆனால் இந்து சமூகம் என்பது ஒரு சமத்துவம் இல்லாத சமுதாயமாக இருக்கிறது. அதற்கு சாதி அமைப்பு ஒரு தடையாக இருக்கிறது. அந்த சாதி அமைப்பு இந்து சமூகத்திற்கு தொடர்பில்லாத ஒன்று என்று அறிவிப்பதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்களா? நிச்சயமாக இல்லை. ஆனால் வர்ணாசிரம தர்மம், சனாதன தர்மத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள். சனாதன தர்மத்தை எதிர்த்தால் அது தேச விரோதம் என்று மோடி பேசுகிறார். மகாராஷ்டிரத்திலே போய் திமுகவுடைய சனாதன எதிர்ப்பை பற்றி அவர் பேசிக் கொண்டு இருக்கிறார். சரி, இடஒதுக்கீடு பட்டியலில் வருகின்ற இந்துக்களுக்கு அவர்களும் மத அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடும் இருக்கிறது. எனவே இந்த இந்து மத அடிப்படையில் உள்ள சாதிகளுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கிவிட்டு, இன்னும் சொல்ல போனால் திறந்த போட்டியில் இருக்கிற உயர் சாதி இந்துக்களுக்காக தனி இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் என்றால் அவர்கள் ஏழைகளே இல்லை என்று அதிலும் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி கொண்டு இந்து சமூகத்தை சாதி அடிப்படையிலே பிரிவினை செய்து கொண்டு, இந்து அடிப்படையில் அரசியல் அடிப்படையிலே அவர்களை பிரிவினை செய்து கொண்டு, ஒட்டுமொத்த இந்து சமூகத்தினுடைய வேலைவாய்ப்பு உரிமை, வாழ்வு உரிமை அத்தனையும் பறித்துக் கொண்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில கார்ப்பரேட்டுகளுக்கு, அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் வரிச்சலுகைகளை வழங்கிக் கொண்டு
நாட்டின் ஒட்டுமொத்த பொதுத்துறை நிறுவனங்களை அவர்களுக்கு விற்பனை செய்து கொண்டு சில பார்ப்பன உயர்சாதி கார்ப்பரேட் இந்துக்களுக்காக ஆட்சி நடத்துகின்ற நீங்கள் இந்துக்களுடைய காவலன் என்று கூறுவதும், மத அடிப்படையிலே இடஒதுக்கீடு செய்கிறது என்று பொய்யான உண்மைக்கு மாறான பிரச்சாரத்தை செய்வதும், இந்த நாட்டிலே வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு அல்ல, நான் அவர்களுக்கான பிரதமர் அல்ல என்று பேசுவதும் மிக மிக கண்டிக்கத்தக்க வெட்கக்கேடான பேச்சாகும். மக்கள் இதில் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை என்பதை மோடி புரிந்து கொள்ளும் காலம் விரைவில் வரப்போகிறது.